இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2017ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன த ரிச்சுவல் அப்படின்ற படம் தான். இந்த படத்தோட ஒன்லைன பத்தி சொல்லணும்னா, நம்ம படத்தோட ஹீரோவோட சேர்ந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீக்கெண்ட் ட்ரிப்புக்காக ஒரு காட்டு பகுதிக்குள்ள ட்ரெக்கிங் போவாங்க. ஆனா அந்த காட்டு பகுதிக்குள்ள ஏதோ ஒரு வினோதமான மிருகம் வந்து ஹீரோவோட டீம்ல இருக்க எல்லாரையுமே ரொம்பவே கொடூரமான முறையில கொலை பண்ணுது. இன்னும் சொல்ல போனா லிஸ்ட் எடுத்த மாதிரி வரிசைப்படி அங்க இருக்க எல்லாருமே ரொம்பவே கொடூரமான முறையில கொலை பண்ணப்படுவாங்க. இவங்கெல்லாம் எதுக்காக அந்த காட்டு பகுதிக்குள்ள போனாங்க? இவங்கள மட்டும் அந்த மிருகம் வந்து கொலை பண்றதுக்கு என்ன காரணம்ன்றத இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முழுசா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிருங்க. இப்போ இந்த கதைக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்த்து ஒரு பார்ல உட்காந்து குடிச்சிட்டு ஸ்கூல்ல காலேஜ்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே பேசிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த கேங்ல ராப்னு ஒருத்தர் இருப்பான். இவனும் ஹீரோவோட ஒரு ஃப்ரெண்டு தான். ராப் ஹீரோவை பார்த்து இந்த வீக்கெண்டு நம்ம ஏதாவது ஃபாரஸ்ட்டுக்குள்ள ட்ரெக்கிங் போலாம். நம்ம காலேஜ் படிக்கும்போது வெளியில சுத்தினது, அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒன்னா வெளியில போறதுக்கான வாய்ப்பே கிடைக்காம போயிடுச்சு. இந்த வீக்கெண்ட் எல்லாருமே ஃப்ரீயா தானே இருக்கீங்க, நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு ட்ரெக்கிங் போலான்னு சொல்லி ராபு அங்க இருக்க எல்லாத்துக்கிட்டையும் கேட்பான். ஆனா அங்க இருந்தா யாருமே ஒத்துக்கல. ஹீரோவுக்கும் இதுல பெருசா ஆர்வம் இல்லைனாலும் தன்னோட நண்பன் கேட்டானேன்னு சொல்லி சரி முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றேன், ஆனா என்னால வர முடியலன்னா தப்பா எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லிடுவான். பார்ல உட்காந்து குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த பார்ல இருந்து வெளியில போயிடுவாங்க. ஹீரோவும் ராபு மட்டும் பக்கத்துல இருந்த இன்னொரு கடைக்கு போய் இப்ப குடிச்ச சரக்கே எனக்கு பத்தல, இன்னும் கொஞ்சம் சரக்கு வாங்கிட்டு வீட்டுக்கு போலான்னு சொல்லி அந்த கடையில போய் சரக்கு வாங்குறதுக்காக உள்ள போவாங்க. அப்படி பாட்டில் வாங்கிட்டு இருக்கும்போது அங்கிருந்த பில்லிங் கவுண்டரை பார்க்கும்போது ஒரு பொண்ணு முகம் முழுக்க அடிபட்டு ரொம்பவே மோசமான நிலைமையில கீழே விழுந்து கிடப்பாங்க. இங்க அடி வாங்கி கீழே கிடக்கிற பொண்ணு தான் இந்த கடையோட ஓனர். இப்பதான் ஹீரோக்கு இந்த கடை யாரோ கொள்ளையடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. நம்ம உள்ள வரதை பார்த்து கொள்ளையடிக்க முடியாம இந்த கடைக்குள்ளதான் இங்கே உனக்கு மறைஞ்சிருக்கானுங்கன்றத புரிஞ்சுட்டு ஓடி போய் அங்கிருந்து இன்னொரு கபோர்டுக்கு பின்னாடி மறைஞ்சுப்பான். ஆனா ராபுக்கு அந்த விஷயம் எதுவுமே தெரியாது. எதுவுமே புரியாம அந்த பொண்ணு கிட்ட போய் எப்படி அடிபட்டுச்சு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். அதே நேரம் அந்த கடையை கொள்ளையடிக்க வந்தவனுங்க நேரா ராபு கிட்ட வந்து உன்கிட்ட இருக்க பணம் நகைன்னு எல்லாத்தையுமே என்கிட்ட கொடு, இல்லன்னா கொன்றுவன்னு சொல்லி மிரட்டுவானுங்க. ராபு எதுக்கு பிரச்சனைன்னு சொல்லி அவன் கிட்ட இருந்த பணத்தையும் நகையும் எல்லாமே கொடுத்துருவான். ஆனா கையில போட்டிருந்த ஒரு கல்யாண மோதிரத்தை தரமாட்டேன்னு சொல்லுவான். ஆனா கொள்ளையடிக்க வந்தவனுங்க அந்த கல்யாண மோதிரமும் வேணும்னு கேட்கும்போது ராபு முடியாதுன்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமா நிப்பான். அதனால கையில ஒரு கத்தி எடுத்து ராபோட கழுத்துல வெட்டிட்டு அவன் போட்டிருந்த கல்யாண மோதிரத்தை திருடிட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. நடந்த பிரச்சனையில ராபு சம்பவ இடத்துல இறந்து போயிடுவான். ஹீரோக்கு தன் கண் முன்னாடியே தன்னோட ஃப்ரெண்ட் இறந்து போனதை பார்த்து அவனை காப்பாற்ற முடியலன்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்படுவான். இந்த சம்பவம் நடந்து 6 மாசத்துக்கு அப்புறம் அன்னைக்கு பார்ல உட்காந்து பேசிட்டு இருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ஒன்னா சேர்ந்து ராபோட கடைசி ஆசை ஒரு காட்டு பகுதியில மலைக்கு நடுவுல ஹைக்கிங் பண்ணணும் தான். அவனோட கடைசி ஆசையும் அதுதான். என்னதான் ராபு நம்மளை விட்டு போயிருந்தாலும் அவனோட ஆசையை நிறைவேற்றி வைக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. அவனோட ஞாபகமா நம்ம ஒரு ஹைக்கிங் போலான்னு சொல்லி எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பக்கத்துல இருந்த ஒரு காட்டு பகுதிக்குள்ள வந்திருப்பாங்க. காட்டு பகுதியில டென்ட் போட்டு அங்க தங்குறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டு இறந்து போன ராபோட ஒரு சின்ன போட்டோவை கொண்டு வந்து அங்க கிடைச்ச எல்லா கற்களையும் வச்சு ஒரு நினைவோட மாதிரி பண்ணி எல்லாருமே அதை சுத்தி நின்று ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ராபுக்கு செய்ய வேண்டிய மரியாதை எல்லாத்தையும் செஞ்சுட்டு அங்கிருந்து அவங்களோட ட்ரிப்பை கன்டினியூ பண்றாங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த கேங்ல டாம்னு ஒருத்தன் கண்ணாடி போட்டுட்டு இருப்பான். அங்கிருந்த பாறைகள்ல இடிச்சு கீழே விழுந்து அதனால அவனோட கால்லையும் அடிபடுது. அவனோட காலுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா கண்டிப்பா இந்த மலையில இருந்து கீழே போய் ஹாஸ்பிட்டல்ல தான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஆனா ஹீரோ எவ்வளவு சொன்னாலும் டாம் கேட்காம என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் செய்ய வேண்டிய மரியாதையை செஞ்சுதான் ஆகணும். இவ்வளவு உயரமான மலையில என்னால உடஞ்ச காலை வச்சு ஏற முடியாது. ஆனா அதுவே பக்கத்துல இருந்த இந்த காட்டு பகுதிக்குள்ள நடந்து போனா ரொம்பவே சீக்கிரமா நம்ம போக வேண்டிய இடத்துக்கும் போயிடலாம். அதனால நம்ம பிளான் போட்ட வழியில போகாம இந்த காட்டு பகுதிக்குள்ள போலான்னு சொல்லி டாம் சொல்லுவான். சரின்னு சொல்லி அப்போதைக்கு நடக்கிற மாதிரி டாமோட காலுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு எல்லாருமே அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த காட்டு பகுதிக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு மானை ரொம்ப கொடூரமா கொலை பண்ணி அங்கிருந்து ஒரு மரத்துல தொங்க விட்டுருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா அவ்வளவு உயரத்துக்கு அந்த வானம் எப்படி தூக்கிட்டு போனானுன்னே தெரியல. ஏன்னா அங்க இருக்க மரம் எல்லாமே 20ல இருந்து 25 அடி உயரம் இருக்கும். அவ்வளவு உயரத்துல அந்த இறந்து போன மானோட பாடியை தொங்க விட்டு அந்த மானோட நெஞ்ச வெட்டி உள்ள இருந்த உடல் பாகங்கள் எல்லாமே வெளியில தொங்கிட்டு இருக்க மாதிரி ரொம்பவே கொடூரமா கொலை பண்ணிருப்பானுங்க. அதை பார்த்து ஹீரோக்கும் சரி அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி கண்டிப்பா வேட்டையாடுறவங்க பண்ற வேலை கிடையாது. ஒருவேளை இந்த மானை வேட்டையாடணும்னு நினைச்சிருந்தா கொலை பண்ணி இங்க இருந்த அந்த மானை தூக்கிட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி தொங்க விட்டுட்டு போயிருக்காங்கன்னா கண்டிப்பா இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கும்னு சொல்லி பேசிட்டே அங்க இருந்து ஒரு பயத்திலேயே போயிட்டு இருப்பாங்க. அப்படியே நடந்து உள்ள போயிட்டு இருக்கும்போது அன்னைக்கு நைட்டும் ஆகுது. அவங்க கொண்டு வந்த டென்ட்டை வச்சு அந்த காட்டு பகுதியிலேயே டென்ட் போட்டு தங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நைட் நேரத்துல அவங்க தங்கி இருக்க இடத்த சுத்திலும் ஏகப்பட்ட வினோதமான சத்தங்கள் கேட்டுட்டு இருக்கும். அதையெல்லாம் பார்த்து ரொம்ப பயந்து டென்ட்டை விட்டு வெளியில வந்து பார்க்கும்போது அவங்க இருக்க இடத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன மர வீடு இருக்கும். அப்ப ஹீரோ தன்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்து ஏதாவது மிருகம் இங்க வந்தா இந்த டென்ட்டை எல்லாமே ரொம்ப அசால்ட்டா உடச்சு போட்டுட்டு நம்மள கொலை பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால பக்கத்துல இருக்க அந்த மர வீட்டுல போய் இன்னைக்கு ஒரு நாள் ஸ்டே பண்ணலாம்னு சொல்லி எல்லாருமே அந்த மர வீட்டை நோக்கி ஓடுவாங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும்போது ரொம்ப வினோதமா இருக்கும். என்னன்னா அந்த வீட்டுக்குள்ள ஒரு சிலை ரொம்ப வினோதமா போஸ் கொடுத்துட்டு இருக்க மாதிரி தலையே இல்லாம செஞ்சு வச்சிருப்பானுங்க. இந்த மாதிரி ஒரு சிலை இதுக்கு முன்னாடி அவங்க பார்த்தது கூட இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த சிலையை வழிபடுறதுக்கு தேவையான சில பொருட்களும் அந்த சிலைக்கு பக்கத்துலயே இருக்கும். அதையெல்லாம் பார்த்து ஒரு வித பயத்துல இந்த வீட்டை விட்டு வெளியில போலான்னு பார்த்தா அந்த காட்டுக்குள்ள ஏகப்பட்ட மிருகங்கள் ஓடிட்டு இருக்க மாதிரியும் பயங்கரமா சத்தம் போடுற மாதிரியும் தெரியும். இந்த வீட்டை விட்டு வெளியில போனா கண்டிப்பா நம்ம செத்துருவோம். அதுக்கு பதிலா நீங்க ஒரு நைட் மட்டும் இந்த வீட்டுல தங்கிட்டு நாளைக்கு காலையில எல்லாருமே கிளம்பி வெளியில போயிடலாம்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸும் சரின்னு சொல்லி
அன்னைக்கு நைட் தூங்க ஆரம்பிக்கிறானுங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோ எழுந்து பார்க்கும்போது அவனோட நெஞ்சில ஏதோ மிருகம் தன்னோட காலை வச்சு மிதிச்ச மாதிரி சில காயங்கள் இருக்கும். அதே நேரம் ஹீரோவோட இன்னொரு ஃப்ரெண்டு அந்த தலையே இல்லாம இருக்க சிலைக்கு முன்னாடி நின்னு அதை வணங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இன்னொருத்தன் அவன் தூங்கிட்டு இருந்த இடத்துலயே உச்சா போயிருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த கால் உடைஞ்ச ஃப்ரெண்டு யாராவது பக்கத்துல போனா என்ன விட்டுருங்கன்னு சொல்லி பயங்கரமா சத்தம் போட்டு அழுறான். ஆனா எல்லாருமே அவங்களோட சுய நினைவுல இல்ல. இன்னும் கண்ண மூடி தூங்கிட்டு தான் இருக்கானுங்க. அதனால ஹீரோ ரொம்பவே கஷ்டப்பட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தூக்கத்துல இருந்து எழுப்பி என்னாச்சு ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது அந்த 3 பேருக்கும் என்ன நடந்துச்சுன்றது ஞாபகம் இல்ல. எதுக்காக நான் இப்படி பண்ணிட்டு இருக்கோன்றதும் அவனுங்களுக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல. உடனே எல்லாருமே இந்த வீட்ல இருந்தா ஏதோ பிரச்சனை இருக்கு. இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது நமக்கு நல்லது இல்லைன்னு சொல்லி தங்களோட பேக் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அந்த காட்டு பகுதிக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு தன்னை ஃபாலோ பண்ணி யாரோ வந்துட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதை சொல்லும்போது இந்த காட்டுக்குள்ள நம்ம 4 பேர் வர்றதே பெரிய விஷயம். நம்மளை ஃபாலோ பண்ணி யாரடா வருவாங்கன்னு சொல்லி ஹீரோவை கூப்பிட்டுட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்ட சாப்பாடும் தண்ணியும் ரொம்ப குறைவா தான் இருக்கும். அதை எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அந்த காட்டு பகுதிக்குள்ள அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நடந்துட்டு இருப்பாங்க. ரொம்ப தூரம் நடந்து போயிருப்பாங்க. அன்னைக்கு நைட்டும் ஆகுது. அதனால மறுபடியும் அவங்க கிட்ட இருக்க டென்ட்டை வச்சு ஒரு பாதுகாப்பான இடத்துல டென்ட் போட்டு தங்குறாங்க. நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு முழிப்பு தட்டி டென்ட்டை விட்டு வெளியில வந்து பார்க்கும்போது அவனோட கேங்ல இருந்த ஃப்ரெண்டை காணோம். இந்த நைட்ல இவன் எங்கடா போனான்னு சொல்லி பயங்கர வெறுப்புல அவனோட பேரை சொல்லி கத்திட்டு அந்த காடு முழுக்கவே தேடிட்டு இருப்பாங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது படத்தோட முதல் சீன்ல ஒரு மானை கொலை பண்ணி மரத்துல தொங்க விட்டுருப்பாங்க. அதே மாதிரி இங்க ஹீரோவோட ஃப்ரெண்டை கொலை பண்ணி அவனோட நெஞ்சை கிழிச்சு உள்ள இருந்த இதயம் குடல்னு எல்லாமே வெளியில தொங்கிட்டு இருக்கும். அதை பார்த்து ஹீரோவால கத்த கூட முடியல. பயத்துல உறைஞ்சு போயிருக்கான். ஒரு வழியா சத்தம் போட்டு தன்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸையுமே கூப்பிட்டு காட்டும்போது அவனுங்களே இதை பார்த்துட்டு பயங்கரமா கத்தி அழுவானுங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து மரத்துல தொங்கிட்டு இருக்க தன்னோட ஃப்ரெண்டோட உடம்ப கீழே இறக்கி ஒரு பள்ளம் தோண்டி அதுல புதைச்சிட்டு அவனை எங்க புதைச்சிருக்குன்ற அடையாளத்துக்கு மேல சில கற்களை வச்சு அவனுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செஞ்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இந்த காட்டுக்குள்ள ஏதோ தப்பா இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த காட்டை விட்டு வெளியில போனாதான் நம்மளும் உயிரோட தப்பிக்க முடியும். இல்லைன்னா நம்மளும் இந்த காட்டுக்குள்ளே இறந்து போக வேண்டியதான்னு சொல்லி பயத்துல பயங்கரமா அழுவான். ஹீரோவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லி அங்கிருந்து கூட்டிட்டு போறான். ஆனா கொஞ்ச தூரம் இந்த காட்டு பகுதிக்குள்ள நடந்து போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வழி தவறி இந்த காட்டு பகுதிக்குள்ள மாட்டிட்டோம். கண்டிப்பா இங்கிருந்து வெளியில போறதுக்கு வழி கண்டுபிடிச்சே ஆகணும். நம்ம கிட்ட சாப்பாடும் ரொம்ப கம்மியா இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த காட்டு பகுதியை விட்டு நம்ம வெளியில போய் ஆகணும்னு சொல்லி எல்லாருமே முடிவு பண்ணி ரொம்ப சீக்கிரமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்ன பிரச்சனை, டாமுக்கு கால் உடைஞ்சிருக்கு. அவனால ஸ்பீடா நடக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி போன மாதிரி எல்லாருமே தனித்தனியா போகவும் முடியாது. அதனால எல்லாருமே ஒன்னா கை கோர்த்து என்ன பிரச்சனை வந்தாலும் 3 பேருமே ஃபேஸ் பண்ணலாம். எந்த காரணத்தை கொண்டு நம்ம தனியா போயிட கூடாதுன்னு சொல்லி ஒருவித பயத்திலே அந்த காட்டு பகுதிக்குள்ள நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது டாமோட கால் பயங்கரமா வலிக்கும். அதனால ஹீரோ டாம தூக்கிட்டு நடக்கலாம்னு முடிவு பண்ணி டாம தன்னோட முதுகுல தூக்கிட்டு திரும்பும்போது பக்கத்துல நின்னுட்டு இருந்த ஃப்ரெண்ட ஏதோ ஒரு மிருகம் வந்து அங்கிருந்து தரதரன்னு இழுத்துட்டு போகும். அது என்ன மிருகம்ன்றதை யாருமே பார்க்கல. அதே நேரம் அந்த மிருகம் போன ஸ்பீடுக்கு இவங்க 2 பேரால ஃபாலோ பண்ணியும் போக முடியல. அதனால ஃப்ரெண்டை இழுத்துட்டு போன கால் தடம் எங்கெல்லாம் போகுதோ அதை ஃபாலோ பண்ணி வந்து பார்க்கும்போது அவ்வளோ அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள ஏகப்பட்ட விளக்குகள் ஏற்றி வச்சு அந்த இடத்துல ஒரு சின்ன கிராமமே இருக்கும். ஹீரோக்கு எதுவுமே புரியாம ஒரு வித குழப்பத்தோடையே அங்கிருந்து ஒரு வீட்டோட கதை ஓபன் பண்ணி உள்ள போய் பார்க்கும்போது அந்த வீட்டுக்குள்ள 2 வயசானவங்க இருப்பாங்க. ஹீரோவும் டாமும் உள்ள போனதை பார்த்துட்டு அங்கிருந்து ஒரு கட்டை எடுத்து உங்களோட தலையில அடிச்சு அங்கேயே மட்டையாக்குறாங்க. திரும்ப ஹீரோ கண் முழிச்சு பார்க்கும்போது அந்த வயசான கப்பலோட வீட்லயே ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கும். ஆனா அந்த ரூம்ல கதவு ஜன்னல் எதுவுமே இருக்காது. அந்த ரூமுக்குள்ள ஹீரோவையும் டாமையும் கட்டி போட்டிருக்காங்க. அந்த பாட்டியை பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோ ரொம்ப பயத்தோட இங்க என்ன நடக்குது, எதுக்காக எங்களை கட்டி போட்டு வச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது அந்த பாட்டி மெதுவா பக்கத்துல வந்து ஹீரோவோட நெஞ்சில இருக்க அந்த தழும்ப பார்த்துட்டு திரும்ப பாட்டியோட நெஞ்சிலையும் அதே மாதிரி இருக்க தழும்ப காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ ரொம்ப குழப்பத்தோட இந்த தழும்புக்கு என்ன அர்த்தம், எதுக்காக எங்களை கட்டி போட்டிருக்கீங்கன்னு மறுபடியும் கேட்டுட்டு இருப்பான். ஆனா அந்த பாட்டி அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம ஹீரோவுக்கு மட்டும் தண்ணி கொடுக்குறா. கூட இருந்த டாமோட நெஞ்சில இந்த மாதிரி தழும்பு இல்லைன்றதை பார்த்துட்டு டாமுக்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்க. அதே நேரம் வெளியில இருந்து 2 பேரை கூப்பிட்டு இவனோட நெஞ்சில எந்த மார்க்கும் இல்ல, அதனால இவனை இழுத்துட்டு போய் வெளியில போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அங்கிருந்து போயிடுவாங்க. அந்த வீட்டுக்கு வெளியில டாம போட்டு பயங்கரமா அடிச்சுட்டு இருப்பானுங்க. அதே நேரம் இந்த வீட்டுக்குள்ள ஒரு சின்ன பொண்ணு ஹீரோக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக வருவாங்க. அந்த பொண்ணோட நெஞ்சிலும் இதே மாதிரி ஒரு தழும்பு இருக்கும். அதனால ஹீரோ இந்த தழும்புக்கு என்ன அர்த்தம், இந்த தழும்பு இருக்கிறதுனால எனக்கு மட்டும் எல்லாமே தரீங்க, ஆனா எதுக்காக என்னோட ஃப்ரெண்டுக்கு மட்டும் தர மாட்டேன்றீங்க, அவனும் மனுஷன் தானு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணை இப்பதான் இன்னொரு உண்மையை சொல்றாங்க. உன்னோட நெஞ்சில இந்த தழும்பு இருக்குன்னா கண்டிப்பா நீயும் அந்த உருவத்துக்கு மரியாதை கொடுத்தாகணும். அது மட்டும் இல்லாம அந்த மிருகத்துக்கு தேவைப்படும் போதெல்லாம் நீ பலியும் கொடுக்கணும். இதுக்கப்புறம் நீயும் அந்த மிருகத்தோட ஃபாலோவர்ஸ்ல ஒரு ஆளுன்னு சொல்லும்போது அதை கேட்டு ஹீரோக்கு எதுவுமே புரியாது. நான் எதுக்காக அந்த மிருகத்தை ஃபாலோ பண்ணணும், அது மட்டும் இல்லாம எதுக்காக பலியெல்லாம் கொடுக்கணும், அப்போ பலி கொடுக்கறதுனா என்னையும் அந்த மிருகம் சாப்பிட்டுருவான்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அந்த பொண்ணு சிரிச்சுட்டு உன்னோட நெஞ்சில இந்த மார்க் இருக்குன்னா கண்டிப்பா அந்த மிருகம் உன்னை பலி கேட்காதுன்னு சொல்லுவா. இப்போதான் ஹீரோக்கு இன்னொரு விஷயம் தெரியுது. நெஞ்சில இந்த தழும்பு இருந்தா அந்த மிருகத்தோட ஃபாலோவரா அந்த மிருகத்தை வழிபடுறவனா மாறிடுவாங்க. அப்போ நெஞ்சில தழும்பு இல்லாதவங்க அந்த மிருகத்துக்கு பலியாவாங்கன்றது இப்போதான் ஹீரோக்கு தெரியும். அப்படின்னா ஹீரோவோட ஃப்ரெண்டோட நெஞ்சில இந்த தழும்பு இல்ல, அப்போ அவனையும் பலி கொடுத்துருவாங்களான்னு சொல்லி ரொம்ப பயந்து என்னோட ஃப்ரெண்ட் எங்கன்னு கேட்கும்போது அது உனக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து போயிடுவா. அன்னைக்கு நைட்டும் ஆகுது. ஆனா ஹீரோ அந்த ரூம் விட்டு வெளியில போக முடியாது. அதே நேரம் அந்த ரூம்ல இருந்து ஒரு சின்ன ஓட்ட வழியா வெளியில பார்க்கும்போது டாமோட கை கால் எல்லாத்தையுமே கட்டி
அங்கிருந்து ஒரு மரத்துல கட்டி வைக்கிறாங்க. டாம கட்டி போட்டுட்டு ஏதோ ஒரு வித்தியாசமான மந்திரம் சொல்லும்போது அந்த உருவம் வந்து டாம அங்கிருந்து அடிச்சு இழுத்துட்டு போகும். அடுத்த கொஞ்ச நேரத்துல இதுக்கு முன்னாடி மரத்துல எப்படி இன்னொரு ஃப்ரெண்டு தொங்கிட்டு இருந்தானோ அதே மாதிரி இப்போ டாமும் தொங்கிட்டு இருப்பான். அதை பார்த்து ஹீரோவால அழுகை அடக்கவே முடியாது. பயங்கரமா கத்தி அழுவான். திரும்ப ஹீரோவுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக அந்த சின்ன பொண்ணு உள்ள வரும்போது எதுக்காக என்னோட ஃப்ரெண்டை கொலை பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த மிருகம் என்னன்னு சொல்லி எல்லாத்தையுமே கேட்பான். இப்பதான் அந்த பொண்ணு இன்னொரு உண்மையை சொல்றா. நீ நினைக்கிற மாதிரி அது ஒண்ணும் மிருகம் கிடையாது, ஒரு கடவுள். இன்னும் சொல்ல போனா இந்த கிராமத்துல இருக்க எல்லாருக்குமே, இன்னும் சொல்ல போனா இந்த கிராமத்துல இருக்க யாருமே சாக மாட்டாங்க. எல்லாருக்குமே சாக வரம் இருக்கு. அந்த வரத்தை கொடுத்ததே அந்த கடவுள் தான். அதனால அந்த கடவுளுக்கு நாங்க அப்பப்போ பலி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறா. ஆனா ஹீரோக்கு என்னதான் அது கடவுளா இருந்தாலும் தன்னோட ஃப்ரெண்டை கொண்டுருச்சுன்னு சொல்லி பயங்கர கோவத்துல அந்த பொண்ணு அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் தன்னை கட்டி போட்டிருந்த கட்டை கழட்டிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில வருவான். கையில ஒரு சின்ன விளக்கு மட்டும் தான் இருக்கும். நைட் நேரம்ன்றதெல்லாம் அந்த கிராமத்துல பெருசா எந்த நடமாட்டமும் இருக்காது. அதனால அங்கிருந்த ஒரு கோடாரி எடுத்துட்டு தன்னை அடைச்சு வச்சிருந்த வீட்டோட மாடிக்கும் போறான். அங்க போய் பார்க்கும்போது ஏகப்பட்ட பிணங்கள் பல வருடங்களா அதே இடத்துல இருந்திருக்கும் போல. ஆனா அந்த பிணங்கள் எல்லாமே அந்த உருவத்தை வணங்குற மாதிரி மண்டி போட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதை பார்த்து ஹீரோக்கு எதுவுமே புரியல. அதே நேரம் அங்க இருக்க பிணங்களோட கை கால்னு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அசைஞ்சிட்டு இருக்கும். என்னன்னா பல நூறு வருடங்களா சாகாவரம் கிடைச்சு உயிரோட அந்த கடவுளா வணங்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து இன்னுமே கோவப்பட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில வந்து நெருப்பு வச்சு அந்த வீட்டையே கொளுத்துறான். அந்த சத்தம் கேட்டு அந்த கிராமத்துல இருந்து எல்லாருமே வந்துருவாங்க. இவங்க வணங்கிட்டு இருக்க அந்த கடவுளும் வந்துடும். அந்த கடவுளை பார்த்த உடனே கிராம மக்கள் எல்லாருமே தரையில விழுந்து அந்த கடவுளுக்கான மரியாதையை செலுத்துறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த கடவுளை பத்தி ஹீரோ கிட்ட ஒரு சின்ன பொண்ணு சொல்லியிருப்பா. அந்த பொண்ணை மேல தூக்கி அவரோட நெஞ்சை கிழிச்சு ரொம்பவே கொடூரமா கொலை பண்ணுது. அடுத்து ஹீரோவை கொல்லலான்னு வரும்போது அந்த காட்டு பகுதிக்குள்ள ஹீரோ தப்பிச்சு தலை தெறிக்க ஓடுவான். ஆனா ஹீரோ எவ்வளவு தூரம் ஓடினாலும் அந்த மிருகம் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கும். ஒரு கட்டத்துல ஹீரோ ஓட முடியாம கீழே விழும்போது அந்த மிருகம் ஹீரோ பக்கத்துல வந்து என்ன மண்டிட்டு வணங்குனா உன்னை நான் உயிரோட விட்டுறேன்ற மாதிரி சொல்லும். ஆனா ஹீரோவும் அந்த உருவத்தை வணங்குற மாதிரி கீழே மண்டி போட்டு அந்த மிருகம் கொஞ்சம் அசந்த நேரத்துல எகிரை குதிச்சு கையில இருந்த கோடரையை வச்சு அந்த உருவத்தோட தலையிலேயே வெட்டுறான். அதே நேரம் சூரிய உதயமும் ஆகுது. அந்த காட்டு பகுதிக்குள்ள அங்கங்க சில இடங்கள்ல சூரிய ஒளி வந்து விழும். அந்த மிருகம் கோடரையால போட்ட காயத்தினால கத்திட்டு இருக்கும்போது அந்த கேப்பை பயன்படுத்தி சூரிய ஒளி படுற இடத்தை நோக்கி ஹீரோ தலை தெறிக்க ஓடுவான். சூரிய ஒளியை நோக்கி ஓடி வரும்போது அந்த மிருகத்தோட கட்டுப்பாட்டுல இருக்க காட்டை விட்டு வெளியில வந்துருவான். ஆனா அந்த மிருகத்தால அந்த காட்டை விட்டு ஹீரோ இருக்க அந்த சமதள பகுதிக்கு வர முடியல. தான் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான்ற கோவத்துல பயங்கரமா கத்தும். ஹீரோவும் அந்த மிருகத்தை பார்த்து பயங்கரமா கத்துவான். இதோட இந்த படமும் முடியுது. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி ஹாலிவுட் படங்களையும் மற்ற மொழி படங்களையும் தமிழ்ல பார்க்கணும்னு நினைச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினம் தினம் ஒரு புது வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் ஆயிட்டே இருக்கும். நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோல உங்களை பார்க்கறேன். நன்றி.